நேயர்களுக்கு வணக்கம். இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்த கண்டிப்பா நம்ம கார்த்திக்கும், இந்த தக்ஷாசினியும் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே நல்லவன்னு, இந்த தக்ஷாசினி ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா, வரப்போற இயரிங்ல எப்படியாச்சும் வந்துட்டு குற்றவாளியில நிரபராதி, இல்ல ஜாமீனாச்சும் கிடைச்சிரும்னு. ஆனா, இந்த எஸ்எஸ்கேக்கு எதிரா இந்த நாகவும், இந்த இலக்கியாவும் இப்படி ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி வைக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கே பண்ண பாவம் தாங்க இப்போ வந்துட்டு துரத்தி இப்படி அடிச்சுட்டு இருக்கு. இந்த எஸ்எஸ்கே திருந்தணும்னு நினைச்சாலும் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் அந்த ஒரு தண்டனை அனுபவிச்சா மட்டும்தாங்க திருந்த முடியும். ஏன்னா, ஒரு கட்டத்தில் இந்த நாக் வந்துட்டு இப்போ எல்லா உண்மையுமே சொல்கிறேங்க. ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா, போன எபிசோடில் போன இயரிங்கில் வந்துட்டு நான் இந்த கார்த்திக் மேலே வந்துட்டு கடத்திருந்த கௌதம் மேலே பழிய போட்டுட்டேன். ஆனால் கௌதமுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. கௌதம் வந்துட்டு என் கூட வந்து தான் காப்பாற்றினாங்க. இந்த கார்த்திகை திட்டம் போட்டு இந்த எஸ்எஸ்கே தான் கடத்த சொன்னது. அது பணத்தை கொடுத்து நானும் கடத்தினேன். ஆனால் இந்த ஒரு உண்மையை வந்துட்டு நான் கோர்ட்டில் சொன்னேன்னா என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால்தான் நான் அந்த ஒரு பழியை தூக்கி இவங்க சொன்ன மாதிரி கௌதம் மேலே போட்டுட்டேன். கௌதம் சாருக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த நாகு இருந்துக்கிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. இப்போதாங்க நம்ம தக்ஷாசினிக்கு பயங்கர கோபம். இவ்வளோ கேவலமான விஷயத்தை எதுக்கு நம்ம புருஷன் வந்துட்டு பண்ணியிருப்பான். ஆல்ரெடி வந்துட்டு இந்த இலக்கிய கிட்ட அடிமேல் அடி நம்ம தோத்துட்டு தான் இருக்கோம். இப்படி ஒரு தருணத்தில் திரும்ப வந்துட்டு நீ ஜெயிலுக்குள்ளே போனேன்னு எனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு விருப்பமே இல்லைன்னு ரொம்பவே ஒரு மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா, இந்த ஒரு ஜெயிலுக்குள்ளே ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான்னு இந்த தக்ஷாசினியும் இந்த அஞ்சலி கனவு கண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு ஜெயிலுக்குள்ளே இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை, இந்த பாத்திரம் கலவரதும் குப்பை பிறக்கிறதும் எல்லாரும் மத்தியில் வந்துட்டு கை கட்டி பதில் சொல்கிறதும் அப்படி ஒரு நிலைமை வந்துட்டு நம்ம எஸ்எஸ்கேக்கு வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களன்னா நம்ம அஞ்சலிக்கே பயங்கர பேரதிர்ச்சி. இந்த இலக்கியாவை வந்துட்டு நம்ம பழி வாங்குறத நினச்சிக்கிட்டு தான் எஸ்எஸ்கே அப்போ கிட்ட வந்தோம். ஆனால் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இவ்வளோ மோசடியாக வந்துட்டு இந்த இலக்கியா தோப்படிப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு எல்லாருமே வந்துட்டு வியந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தாங்க இந்த கார்த்திகோட மரமண்டைக்கே தெரிய வரும். ஏன்னா, அண்ணனும் அண்ணி வந்துட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணல. அவங்க மேலே வந்துட்டு நம்ம கோவப்பட்டுட்டு எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு யோசிக்க முடிவு எடுத்துட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா எல்லாத்துக்கும் காரணம் அருமை பொண்டாட்டி அஞ்சலியும், அதே சமயம் இந்த இவங்க தான் 2 பேரும் தான் காரணம்னு இப்போ தாங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.